என்னோட மீனாட்சி, நீ சொன்னது என்னாச்சு. என் தங்கை கல்யாணி திரைப்படத்தில் டிஆர் அவர்களுடைய எழுத்து இசையில் உருவான பாட்டு, எஸ்பிபி அவர்களுடைய குரல் இந்த பாட்டு வந்தது. இந்த பாட்டு வெளிவந்தபோது என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு அப்படிங்கிறதே என்னோட மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு அப்படின்னு பண்ணியிருக்காரு. இதில் என்ன இருக்குது அப்படின்லாம் அது வெவ்வேறு விதமானலாம் பேசினாங்க. ரொம்ப சராசரி பாட்டு மாதிரி தான் பேசினாங்க. நான் ஒரு தடவை இந்த பாட்டை முயற்சி பண்ணி பாடலாமே அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பாடும்போது சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் எந்த பாட்டுக்கும் அவ்வளோ சிரமப்பட்டது கிடையாது. 8 நாள் நான் அந்த பாட்டுக்காக போராடி இருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பாட்டை எடுக்கிறது பாடுறது ஏதோ ஒரு இடத்துல தப்பு வந்துடும், ஏதோ ஒரு சின்ன கோளாறு வந்துடும், ஹை பிச்சு போக முடியாது, மூச்சு பிடிச்சி பாட முடியாது, லிரிக் அப்படி இருக்கும். எவ்வளோ சிக்கலான பாட்டு அப்படிங்கிறது கேட்கும்போது தெரியல, பட் அதை கூட சேர்ந்து பாடும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே இதை விட ரிஸ்க்காக நான் நினைக்கிறேன். எவ்வளோ பாடல்களெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பாடியிருக்கிறோம். இந்த பாட்டில் தான் 8 நாள் நான் போகிறேன். இப்போவும் ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டை நினச்சாலே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ரிஸ்க்கான பாட்டு. இன்றைக்குள்ள தலைமுறையினர் இந்த மாதிரி பாட்டெலாம் தேடி பிடிச்சி கேளுங்க. நம்ம எவ்வளவோ டிஆரை பற்றி நம்ம கிண்டல் அடிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம் இல்லையா. கொஞ்சம் அவருடைய அந்த ஆரம்ப காலத்து பாட்டெலாம் கேட்டு பாருங்கள். இப்படி ஒரு இசையமைப்பாளர் இருந்திருக்கிறார், அவர் இசையமைச்சிட்டு இருக்கிறார். இப்போவும் அவர் ஏன் இசை அமைக்கலைன்னு நீங்களே கேட்பீங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து கிளாசிக்கெலாம் அவ்வளோ பண்ணவர். நடுநடுவில் இந்த டெக்னாலஜியெல்லாம் பிரித்து மேஞ்சவர் அவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வித்தியாசமான சத்தமெல்லாம் அவருடைய பாட்டில் அப்போவே வந்திருக்கும். மனித குரல்லையும் வந்திருக்கும், கம்ப்யூட்டரைஸும் பண்ணியிருப்பார். அருமையான ஒரு பாட்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்றனாலே இவருடைய இந்த பாட்டை மட்டும் எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு கேட்டு பாருங்கள். என் தங்கை கல்யாணி திரைப்படத்தில் என்னோட மீனாட்சி அப்படின்ற பாட்டு.